Good morning students. This video deals with chapter 2 data abstraction. So next we are going to see about tuple. So tuple is a comma separated sequence of values surrounded within parenthesis. So listல square bracket போட்டு values multiple values define பண்ணிருப்போம். tupleல parenthesis குள்ள multiple values கொடுத்திருப்போம். So இதுவும் list மாதிரி தான். என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்? லிஸ்ட்ல உள்ள வேல்யூஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இட் இஸ் மியூட்டபிள். டியூப்பிள்ங்கிறது அதுக்குள்ள கொடுத்துருக்க நம்ம வேல்யூஸ் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணவும் பண்ணவும் முடியாது. அதனால இது என்ன சொல்லுவோம், இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ இஸ் தட் யூ கேன் நாட் சேஞ்ச் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டியூப்பிள். ஸோ ஒன்ஸ் நம்ம டியூப்பிளில் நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ளதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டியூப்பிள் இஸ் அ இம்மியூட்டபிள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, கலர் அப்படிங்கிறத நேம் ஆஃப் அ டியூப்பிள், அதுக்குள்ளார ரெட் ப்ளூ கிரீன் அப்படின்னு 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ல எப்படி யூஸ் பண்றது பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்னு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்ச ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ டேட் ஆஃப் பர்த்லாம் எப்படி சொல்லுவோம், அதில் டேட்டும் இருக்கும், மந்த் இருக்கும், இயரும் இருக்கும். ஸோ அதில் உள்ள மந்த் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், டேட் வந்து ரெண்டும் வந்து இன்டீஜர் வேரியபிள். ஸோ ஒரு இன்டீஜர் வேரியபிளும் கொடுக்குறோம், அதோட ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளும் கொடுக்குறோம். அது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ் டுகெதர் அதை பண்டில் பண்ணுறது என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பைத்தானில் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு தனி கான்செப்ட் இல்லை. அதனால இந்த கிளாஸ் தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கணும். ஸோ கிளாஸ்ன்னு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர். ஸோ டேட்டாஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே இதாக பண்டில் பண்ணுறத கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம் இந்த இடத்துல. டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் என்னது, இன்னெசென்ஷியல் பார்ட்டை வந்து ஹைட் பண்ணிட்டு எசென்ஷியலை மட்டும் நம்ம வந்து விசிபிளாக காட்டுறது, அதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அதுதான் அதில் யூஸ் பண்ணுற டேட்டாஸ் தான் நம்ம சொல்லுவோம் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டேட்டா டைப் என்னது, கான்கிரீட் டேட்டா டைப். அது வந்து அதோட ரெப்ரசன்டேஷன் வந்து தெரியும் நம்மளுக்கு, டேட்டா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவோடது தெரியாது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ப்ரிடிக்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பாருங்க, ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்னு சில வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரெட் ப்ளூ க்ரீன் அந்த 3 வேல்யூமே நம்ம ஒரே நேமை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரிடிக்டிங்கிற அந்த வேரியபிளோட நேமை வச்சு தான் இந்த 3 வேல்யூஸுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளாஸோட டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்க. ஸோ பர்சன் அப்படிங்கிறது அந்த கிளாஸோட நேம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸையும் டேட்டாவையும் பண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளார பாருங்க, கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பரான்டிஸ் வச்சு அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளார என்னென்ன வேரியபிளை வந்து டேட்டாஸ் வந்து பண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படின்னு இத்தனை வேல்யூஸ் வந்து நம்ம அந்த பர்சன்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒரு கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனியாக நேம் கொடுத்து நம்ம அதுக்கான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்டில் எல்லா வேல்யூஸ்க்குமே ஒரே நேம் தான். ஸோ அதில் உள்ள வேல்யூஸை நம்மளால் செப்பரேட்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் தான் கிளாஸுங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ எதுக்காக கிளாஸ் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் எல்லா டேட்டாவுமே அப்ஸ்ட்ராக்ட் ஆகி இருந்துச்சு, மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. இப்போ லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரிடிக்ட்னு கொடுத்துருந்தோம். போன எக்ஸாம்பிள் ப்ரிடிக்ட்னு போட்டு ரெட் ப்ளூ க்ரீன், இப்போ எனக்கு க்ரீன் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஸோ ப்ரிடிக்ட்டுங்கிற நேமை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அது 3 வேல்யூஸுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் டைப்ல போக்குறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், வந்து கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் இண்டிவிஜுவல் நேம் கொடுத்தனால நம்ம பர்டிகுலர் அந்த வேல்யூஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் அந்த டேட்டாக்கான வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் நம்ம யூஸ் பண்ண அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூ தனித்தனியாக அசைன் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டில்
ஒரே வேரியபிள் நேம் மல்டிபிள் வேல்யூஸ். கிளாஸ்ல ஈச் வேரியபிள் ஹேஸ் மல்டிபிள் வேல்யூஸ். ஒவ்வொரு வேரியபிள் நேமுக்கும் ஒவ்வொரு வேல்யூ தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடலாம், ஆனால் பண்டில் பண்ணிக்கலாம். அதில் ஒரே நேமில் தான் எல்லா வேல்யூஸையும் பண்டில் பண்ண முடியும். இதில் ஒவ்வொரு வேல்யூக்கும் செப்பரேட் நேம் கொடுத்து பண்டில் பண்ணிக்கலாம். அதுதான் கிளாஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டில் உள்ள அந்த ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம். அதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்மளால தனித்தனியாக நேம் கொடுக்க முடியாது. அந்த ட்ராபேக் போக்குறதுக்கு தான் கிளாஸுங்கிற கான்செப்ட் வந்துச்சு. இப்போ பாருங்க, அதில் நம்ம என்னென்ன அந்த கிளாஸில் டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படின்னு இதெல்லாம் வேரியபிள் நேம் ஆகும். அதுக்குள்ளே கொடுத்துருக்க நம்ம வேல்யூஸ் என்னது, பத்மஸ்ரீ, பாஸ்கர், அவங்க கொடுத்துருக்க ஐடி, computerscience@gmail.com அப்படின்னு ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து எல்லா வேரியபிளும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள நம்ம பண்டில் பண்ணிட்டோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அதுதான். ஸோ இப்போ பர்சன் மட்டும் தான் நமக்கு தெரியும், அதுக்குள்ளே இத்தனை வேல்யூஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது அப்படிங்கிறது கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை வந்து ரொம்ப எலாபரேட் பெருசாக போயிட்டே இருக்காம அதை மாடுலேட் பண்ணணும், ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் வந்துச்சு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரில், அதாவது கிளாஸில் தான் யூஸ் பண்ண முடியும். Thank you students. So far we have covered chapter 2.